11 வாகனம் வந்து நல்லதாக வெளிக்கெடுத்து கொண்டு தெரிவது வந்து அந்த ஒரு காரியத்தை வந்து நாங்கள் ஆள் முடிச்சு தேவையாது உனக்கு புதுசாக விட்டுருக்கணும். ஒரு ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மலையில் நானே எந்த விதத்துலேயும் வந்து கடவுளே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் மாத்தளை மாவட்டத்துக்குரிய ஸ்ரீ மாத்தளை முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து வவுனியாவிலிருந்து வெளிக்கிட்டு இந்த இடத்துக்கு இப்போ 7 மணி ஆகுது வந்துட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுவரெலியாவுக்கு ட்ரிப் போகிறோம். நுவரெலியாவில் 2 நாள் ட்ரிப் வலிக்கிட்டு இருக்கோம். அது நுவரெலியாவா இல்லை பதுளைக்கு போகிறோமா அப்படின்றதெல்லாம் தெரியலை. என்ன பிளான்ட்டு தெரியாமல் தான் இந்த ட்ரிப் வந்து போய் கொண்டு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாரோட போகிறோம்? ஃப்ரெண்டாக்கள்னு ஃபேமிலியோட வந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். கேஎஸ் வாகனத்தில் தான். உண்மையிலுமே வந்து நல்ல மைண்ட் செட்டான ஆக்களோட போகிறோம். அதனால் வந்து ட்ரிப் வந்து எப்பயுமே அழைப்பு தட்டாது அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு வந்ததுக்கு பிறகு இப்போ தான் வந்து அவையில் வந்து இங்கே பக்கத்தில் நுவரெலியா பக்கங்களை பார்க்கணும்னு வந்திருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த மாத்தளை கோயிலுக்கு வந்தோன்னே எனக்கு வந்து ஒரு வியப்பாக இருந்தது. இது சுற்றி இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த கோயிலோட அமைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் மாற்றம் பெற்றிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இதில் பாருங்கள், மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வந்து செய்ய போயிடும். அதுக்காக பெயிண்ட் வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கேன். கும்பாபிஷேகம் எப்போ என்று பார்த்தீங்கன்னா 30/11/2025 அப்படி வந்து போட்டிருக்கணும். அதோட வந்து இஞ்சால பக்கத்தில் பாருங்கள், இந்த மலையை சுற்றி அப்படியே வந்து பனிப்புவார்களாக தான் இருக்குது. போகிற வாகனம் இதுதான், JF நம்பரில் 3L இன்ஜின் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் வந்து இன்றைக்கு தான் வந்து இங்கே அப்கண்ட்ரி சைடு வந்து ஓடுற சம்பவம் செய்வார் அப்படின்றது இல்லை, நம்பிக்கை தான். அதுவும் நான் பக்கத்தில் இருக்கையில் வந்து என்னால் ஏழுமானதை வந்து அவருக்கு கைட் பண்ணி கொண்டு தான் போகிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே பனிப்புவார்கள் வந்து கூடிக்கொண்டே இருக்குது. இதில் பாருங்கள், இந்த விழாவீரோட தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதாவது வைஃப் அண்ட் அம்மா வந்து வந்திருக்கிறோம். இது பாருங்க, சின்ன நாய்க்குட்டி வந்து கீழே இதாகி கொண்டு போகுது. இவரும் தான் வந்து டூர் வந்து கொண்டு இருக்காரு எங்களோட. வா 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 கமோ. இப்படி ஒரு நாய்க்குட்டி வேண்டதான் இருக்கு. 60-70 நிறைய காலம் கேட்டுட்டே இருக்கேன். இப்படி ஒரு நாய்க்குட்டி நானா கூட கேட்டேன். காசு வேணும் இல்ல, நானா கூட கேட்டேன். இந்த பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வந்தாக்கள் எல்லாம் வந்து அப்படியே போட்டோக்கள் எடுத்து கொண்டிருக்கணும். எடுத்து முடிய அப்படியே வந்து நாங்கள் வலிக்கிடுவோம். நாங்கள் வந்து வெள்ள நேரம் பின்னுக்கு இருந்தார். இப்போ என்னோட முன்னுக்கு இருந்து வர போகிறார். சரி, எங்களுடைய பயணம் கண்டி நோக்கி வலிக்கிட்டோம். இவர் முன்னுக்கு இருந்து ஹாயாக வந்து கொண்டிருக்கு. இதுலேருந்து கண்டி போய் அதுக்கு பிறகு அம்புலா டவர் போகிறதா இல்லையான்றது வந்து என்ன முடிவு தெரியாமல் இருக்குது. அப்படியே வலிக்கிட்டோம். இது இந்த மனநிலை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் வர்ற வாடி இருக்கு. நேரம் சரியாக 7:53. நாங்கள் கடுகஸ்தோட்டம் வந்துட்டோம். இதிலே இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது. நான் கண்டிக்கு போய் வேலுக்கு அந்த இடங்களை சும்மா போய்க்குள்ளே காட்டிட்டு போவோம். ஆனால் வாய்ப்பே இல்லை. இவ்வளோ ட்ராஃபிக் இருந்தால் அதுக்குள்ளே போய் மாட்டிடுவோம். அதனால் பெருதான ரோட்டால் போட்டு வெளியில் போயிடுவோம் நுவரெலியா சைட். இங்கே பாருங்கள், நல்லா டிராஃபிக் இடாப்போம். எல்லாத்தையும் அங்கே பக்கத்தில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. சிக்னல் இருக்கால பரவாயில்ல. இந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த இடத்துக்குள்ள கண்டிக்குள்ள இந்த நேரத்தில் கண்டிக்குள்ள வர முட்டாள்தனம். இதில் வந்து டிராஃபிக்காக தான் வந்து கிளியர் பண்ணி கொண்டிருக்கணும். சிக்னல் வந்து வேலை செய்யலை. கேட்கலாம், உங்களுக்கு தெரியும். அங்கே பக்கமெல்லாம் பாருங்கள், கூடிய பஸ்ஸுகள், வாகனங்கள், கார்கள் எல்லாமே வந்து வெயிட் சாக்களுக்கு ஷெலூட். அப்புறம் பெருதனி அந்த காரெல்லாம் திரும்ப எவ்வளவு அந்த ரோட் கொண்டு போய் கொண்டிருக்கான்னு தெரியல. அப்புறம் மெல்லமாக இந்த ரோட்டால் ஸ்பீடாக ஓடிடலாம். ரோட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஊட்டி கொண்டு போக வேண்டியதுதான். ரோட்டுகள் வந்து மழையோட போல் இன்னும் கொஞ்சம் இந்த டேமேஜ் ஆகிட்டு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாண்டா இடையில பிரதனிக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்கள் பசி என்றது. அதால் இதில் ஒரு சிங்கள கடை தான், பேர் எதுவுமே தெரியலை. இதில் நிப்பாட்டி இருக்கிறேன். எல்லா சாப்பாடுமே வந்து வச்சிருக்கணும். சாண்ட்விச்லேருந்து, ரோல்ஸ்லேருந்து, வடையிலேருந்து, இஞ்சால சோறுலேருந்து எல்லாமே இருக்குது. சரி, இதில் டீம் வந்து சாப்பிட்டு வந்துருக்கேன். நான் வந்து கிரிபத்
எல்லோரும் வந்து ஒரு சாப்பாடுகள் எடுத்து சாப்பிட்றோம். எல்லா வகையான உணவும் வந்து இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ சாப்பிட்டோம். உண்மையில் வந்து எதிர்பார்க்கல, கிட்டத்தட்ட 8-9 பேருக்கிட்ட எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுனாங்க. 1750 ரூபா மட்டும்தான் பில் வந்தது. எனக்கு குறிப்பாக 24 இருந்தது, மற்றவர்களுக்கு இடியப்பம் நல்லா இருந்தேன். மற்றபடி அந்த ரொட்டி அதுகளெல்லாம் வந்து எங்களுக்கு ஆட்களுக்கு வந்து சம்பல் அதெல்லாம் வந்து செட் ஆகலை. இப்போ இதுலேருந்து பயணம் வலிக்கிடும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னாட்டா டிரைவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத வந்து ஸ்லோவாக ஓடிக்கொண்டிருக்கார். அதனால் வந்து கொஞ்சம் டைம் போய்கொண்டிருக்கு. டைம் அந்த ஸ்லோன்ட்டு ஆக ஸ்லோ, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஜென்ரலாக ஓடுறத விட ஸ்லோவாக தான் போய்கொண்டிருக்கார். பரவாயில்ல, அவருக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். இதுலேருந்து வெளிக்கிடுவோம். எனித்தான் ஆக்களுக்கு வந்து பயணம்ண்டா என்னன்றது, நுரலியாண்டா என்ன, கண்டியண்டா என்னன்றது வந்து காட்டும். பெண்டுகள் வந்து கூடுதலாகவே இருக்கும். இதில் பாருங்கள், டீம் லக்கேஜ் எல்லாம் பாருங்கள், பின்னுக்கு ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கு. அப்படியே மெல்லமாக திருப்பியும் வந்து உருட்ட சொல்லுவோம். இப்போ வலிக்கிட்டு போய்கொண்டு இருக்கிறோம். இங்கே மகாவலி கங்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளமண்டா என்ற கடவுள். இங்கே வந்து நல்ல மழை தான் பெய்துட்டு விட்டுருக்கு போல இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு காட்டையில் மாதிரி இல்லை, மேலுமே வந்து அப்படி வெள்ளமாக இருக்குது. நான் நினைக்கல அங்கால எல்லாம் மழை தான் போல் இருக்குது. இதில் பாருங்கள், முக்கியமான சந்தைக்கு வந்துட்டோம். அங்கால பாருங்கள், டிராஃபிக்கை காட்டுறேன். மேலே வந்து கண்டிக்குள்ளே போகாத வந்து சிறந்த ஒரு வேலை என்று நான் நினைக்கிறேன். அதாவது 8-9 மணிக்கு இடையில் கண்டிக்குள்ளே வந்து டீயே வரக்கூடாது. ஓ ஓ ஓ ஐயா என்ன சொன்னார் எனக்கு முழங்க. ஆஹா மாற ரஃபிக்காக்கனே எங்க கடவுளே, கொஞ்சம் துண்டு கூட விட்டு கொடுக்காத ஒரு ஆட்களாக இருக்காங்க அந்த வாகனக்காரன். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பிறகு வந்து இப்போ தான் வந்து ஃபுல்லாக வளர்த்திருக்கு, எல்லாமே போய்கொண்டிருக்கு. விட்டுறாதீங்க. கண்டிக்கு ஒரு கும்பிடு, டிராஃபிக்கு ஒரு கும்பிடு. இதுலேருந்து கொழும்பு பாதை போட்டு தான் நாங்கள் அப்படியே வெளியில் வந்து விழுந்தோம். ஓகே, இங்கே பாருங்களா இப்படி லைனில் நின்று கொண்டிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வளமையாக எங்கள் இடங்களில் இருக்கிற கிளைமேட் மாதிரி தான் இருக்குது. ஆக அந்த குளிர் அப்படி ஒன்றும் இல்லை, மழை என்றும் இல்லை, நார்மலாகவே இருக்குது. இப்போ நாங்கள் பெரதனி அடியில் போய் கொண்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாம் இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியுது. இவ்வளோ நான் போய்களும் இந்த விஷயங்கள் வந்து பெருசாக கவனிக்கிறது இல்லை. இந்தியாவில் ஃபேக்கல்ட்டி இருக்குது, இந்தியாவிலையும் ஃபேக்கல்ட்டி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி அந்த மாதிரி ஒன்றை டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் 2025. சரி, இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கம்பளைக்கு வந்துட்டோம். அந்த அம்புலுவா டவர் இருக்கிற மலையை சுற்றி ஃபுல்லாகவே வந்து பனிப்புவாராக இருக்குது. இதான் வந்து நம்மளுடைய கம்பளைக்குரிய பஸ் ஸ்டாண்ட். ஆட்டோக்களெல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சிருக்கிறோம். அங்கால வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இப்படி நீராக தெரியுது. ஆனால் நின்ற முகில்கள் எல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டு அம்பலை டு மாவனல்ல ரோட்டில் போய் கொண்டிருக்கோம். அம்புலுவா போகிறதுக்கு ரோட்டை வாகனம் வந்து நல்லதாக கெட்டதான்றதை தீர்மானிக்கும் ரோட்டுகள் வந்து கொண்டே இருக்குது. கொஞ்சம் மொக்கையத்தை மட்டும் கூட சொல்லலாம் இஞ்சாலையெல்லாம். ஓகே, மெதுவா பின்னாலையெல்லாம் கத்தி தெளிகிறாங்க. எனக்குன்னா ஜாலியாக இருக்குது. இதில் பாருங்க எவ்வளோ உயரத்தில் போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. இதில் கடை கொண்டு வச்சுருக்காங்க. ஸ்மூத்தாக ஏறி வந்துட்டு இப்போலுமே நல்ல இன்ஜின் உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க் பண்ணி போட்டு இதில் எங்கேயா பார்க் பண்ணுங்கள், எப்படி பார்க் பண்ணுங்கள், அதை போடலாம். சரி, இப்போ பார்க் பண்ணியாச்சு. ஆக்கள் வந்து இதில் ரங்கீனோட நெஞ்சால் இருக்கிற வியூவை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இஞ்சால ஜூஸ் கடை இருக்குது, கொஞ்சம் வெளிநாட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி போல் இருக்குது, டைஃபையாக இருக்குது. அப்படியே பார்த்து ஃபோட்டோக்கள் எடுத்த பிறகு அப்படியே ஆட்டோ பிடிக்க வேண்டியதான். ஆனால் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வியூ. வேறு என்னென்னலாம் அங்கே இருக்குதோ தெரியல. சூப்பராக இருக்குது. இஞ்சால பச்சையாக இருக்குது, அங்கே வந்து குருத்து பச்சை நீளத்தோட சேர்ந்த மாதிரி இருக்குது. அப்படியே வந்து இஞ்சால இந்த இதோட இப்படி மேலே போயால் அதுக்கு பிறகு அப்படியே வந்து அங்கே போகிற அளவுக்கு வந்து கேபிள் கார் இதை வந்து வேலைகள் வந்து ஆரம்பித்து நடந்து கொண்டு இருக்குது. அந்த டீமை வந்து வலிக்கெடுத்து கொண்டு தெரிகிறத வந்து கஷ்டம்தான். இவ்வளோ நேரம் ஃபோட்டோட எடுத்து சரி ஏறுங்கன்ட்டு கட்டாயப்படுத்தி பேசிட்டு போய் கொண்டிருக்கேன். 9 பேர் வந்து நாங்கள் 3 ஆட்டோவில் போகிறோம். 9-10 பேரா 10 பேர் வந்திருக்கிறோம். அதால் வந்து 3 பேர் தான் ஏற்றினோம். அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன பிள்ளைகள பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து ஆட்டோவில் ஏற்ற மாட்டோம். அப்போ ஏன் ஏற்ற மாட்டீங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றலாம் தானே. ஏன்னா அதுக்காக ஒரு ஆட்டோ வந்து தனியாக பிடிக்கணும் நாங்கள். அப்போ கேட்டான் போலீஸ் வந்து ஏற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். பாதுகாப்புக்காக இருக்கலாம், ஆனால் ஒரு ஆளுக்காக ஒரு ஆட்டோ பிடிக்கிறன்றது முட்டாள்தனம். என்றாலும் அந்த ஒரு காரியத்தை வந்து நாங்கள் இப்போ செய்ய போகிறோம், வேறு வழியே இல்லை. இப்போ நானும் கஜாலினியும் வந்து ஒரு ஆட்டோவில் போய் கொண்டிருக்கோம். சார் அநியாய காசு, இதில் டிக்கெட் எடுக்கணும் லோக்கலாக்களுக்கு. சரி, இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 காசு எடுத்துருக்கணும், 150 ரூபா அப்படி எடுக்கணும். இதில் இருந்தே நீ போகிற பயணம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இதில் சவுண்ட் வந்து சும்மா காலை கிண்டிக்குது, அவ்வளோது கஷ்டப்பட்டு வரைக்கும் வந்துருக்கு. இந்த கப்பல்ஸை அடிச்சு விழுத்தா விட மாட்டாங்க.
நான் நினைக்கிறேன் இதுல எல்லாம் வாகனம் வந்திருக்கவே இருக்காது. என்ன அதில் முன்னுக்கு ஏற்றி கொண்டு போயிடும். இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இப்படி இப்படி குறுக்க தான் ஓடி ஏற்றிக்கணும். நாளைக்கு வேற முதல் தடவை வந்த ஆட்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்கணும். இந்த மாதிரி சேவன் ட்ரையல் அப்படின்னு போட்டிருக்கேன். ரோட்டெல்லாம் மாற்றிட்டாங்க. அதால் போகிறது போல இருக்கு. இந்த கடவுள் இதால் போக கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. கீழே பார்க்க பயமாக இருக்கு. இந்த பாருங்க எப்படி இருக்கு. வண்டின்ற ஒரு பாதையால் கொண்டு போயிடும். உங்களை பாருங்க வியூ. ஐயோ இதாலெல்லாம் வான் வந்துருந்தா சரி சம்பவம் தான். என்ன வெந்துடா சாமி. என்ன சொல்லுது பிடிச்சு கொண்டிருக்கேன். ரொம்ப காடை திடீர்னு பயப்படுறது சொல்ல. ஓகே வந்தாச்சு. களைச்சி போயிட்டோம்டாப்பா. சரி ஓகே. அவள் 3 பேரையும் எதிர்வந்தாலும் ஆட்டோ வந்து இழுக்கையில் கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இந்த வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருக்கா வந்திருக்கேன். அப்போ இது இல்லை, இப்போ கொஞ்சம் ஓகே பயமாக இல்லை. ஆனால் பாதை மாறினா நல்லா இருக்குது. பிஞ்சு இந்த பாதையை பாருங்க நல்ல வடிவாக இருக்குது. இப்படி இதில் வந்து ஊஞ்சல் வச்சிருக்கணும். அந்த விஷயத்தை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். இல்லை இன்னொரு டீம் வந்து ஆட்டோ வரணும், அதுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ எல்லோரும் களைச்சி மேலே கூட்டி போய் கொண்டிருக்கேன் மெல்லமாக. சரி இதில் கடையில் நிறைய பேனர்கள் வந்து புதுசாக போட்டிருக்கலாம். அம்பளோ ஆட்டவர் மேலே தெரியுது. இப்போ இதில் போய்க்கல வலது பக்கத்தில் இந்து கோயில், பௌத்த கோயில், கிறிஸ்தவ கோயில் மற்ற அதே மாதிரி 2 எக்ஸ்ட்ரா டவர்கள் இருக்குது. அப்படி இந்த வியூவை காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ நேரம் சும்மா இடத்துல 2 ஃபோட்டோக்கள் எடுத்தவேன். இப்போ சொல்ல வேணும் ஆக்கள் எடுத்து தழுவினு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. ஆனால் குரங்க பாருங்கள். அப்படியே இந்த வியூவே பாருங்கள் அப்படி இருக்குன்னு. சொர்க்கம் சொர்க்கம். குரங்களோட மட்டும் சேட்டை விடக்கூடாது. அப்படியே ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு இப்படியே மேலே ஏறுவோம். எல்லாத்தையும் காட்ட இல்லாது அப்போ சின்ன காட்டுறேன். ஓகே இதுக்கால படிகள் எல்லாம் என்ன மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கிறோன்றது தெரியல. போய் பார்க்கணும். இல்லை தான் இது வந்து ஆக்கள் லிஃப்ட்டிலேயோட வேறையெல்லாம் கதையெல்லாம் நடக்குது. ஆனால் அதுதான் இல்லை. நடந்து வந்து ஏறணும். ஹலோ கஜாலி பஸ் ஸ்டார்ரா பா என்ன கட்டணும். எல்லாம் மெல்லமாக ஏறி கொண்டு இருக்கணும். சரி இதில் கொஞ்சம் எனர்ஜியான ஆக்கள் கஜாலியும் தக்காமல் போய் கொண்டிருக்கணும். போவோம். இதை தாண்டி வயசான ஆக்களை விட்டுட்டு இதை வந்து ஒரு 9வது வழி. செம்ம வியூ. எத்தனை அம்மா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. எந்த கடவுளே ஃபுல்லாகவே அப்படியே பனி மூடி போயிருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க கொஞ்சம் இப்படி இங்கே வரைக்கும் ஆள் முடிஞ்சு தேவையாது உனக்கு. சரி இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாயை கொண்டு நாங்கள் நாயை வந்து மேலே கொண்டு விடாது அப்படின்ட்டு சொல்லிட்டோம். அது ஒரு பெரிய யோசனையாக இருக்குது. செல்ல பிராணிகளை வந்து மேலே கொண்டு வராதுங்க. இதில் செக்யூரிட்டி கார்டு மேலே நிற்கிறாராம். யாரும் தெரியல இருக்க காய்ச்சி பார்க்கணும். இந்த எல்லாருமே வந்து மைண்ட் செல்லில் ஏறி கொண்டிருக்கணும். சரி இப்போ நாய்க்கு காய்ச்சி நாங்கள் இவர் இப்போ புதுசாக விட்டுருக்கணும். ஆக்கள் வேறு ஆக்கள் எல்லாம் எண்ணி கொண்டிருக்கணும். கொண்டு விளாண்டுட்டோம். சரி அதுக்கு ஒரு ஐடியா பண்ணியாச்சு. பூவெல்லாம் நல்லா இருக்கா? இப்போ லைட்டாக ஒரு சொர்க்கம் தெரியும். எனக்கு கொஞ்சம் தலை புதுசாக தெரியும். கவனம் வாட்டாக்கள் வளர்க்கும். அதை மட்டும் கவனமாக பார்த்து போங்க. கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இவ்வளோதான் 2 பேர் தான் நிற்கிறது. வந்து 9வது மாடியா. நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இப்போ போட்டிருக்கணும். சரி இதில் நின்றுட்டான். இவர் வந்து நெதர்லாந்துலேருந்து வந்திருக்காராம். ஹலோ ஹலோ. நாங்கள் அப்படியே மெல்ல ஏறி கொண்டிருக்கோம். வைஃப் இந்த அம்மா வந்து வந்தோம் ஒரு கட்டத்துக்கு மேலே நெஞ்செல்லாம் படப்படப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கீழே இறக்கிட்டு வந்துட்டேன். ஹலோ வெயிட் ஓகே. விளத்துறது தான் கஷ்டம். ஏன்னா இதுக்கு பிறகு என்ன மாதிரி தான் இருக்கும். லாரன்ஸ் அவன் GoPro 7 வச்சிருக்கான். ஹலோ ஐ எம் டூயிங் யூடியூப் vlog. YouTube vlog? Yeah. Yeah, really cool. ஓகே ஆமா சாரி மாட்டிட்டேன். வந்து பயமாக இருக்கா? சரி அது பிரச்சனை இல்லை. மெல்ல பார்த்துக்கிறேங்க. 1 டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கமான் கஜாலினி. ஜாலியாக இருக்குது மக்களே. வேறு லகத்தில் இருக்கு. சரி கொஞ்சம் தூரம் தான். இந்த ஒரு முறையும் இந்த ட்ரோன் பேக்கோட வந்து அவதிப்படுறதே நான் தான். ஓ உடம்பு விடுதில்லை.
அந்த எங்கட கார் பார்க்கிங் தெரியுது அந்த சரி இதுக்கு அப்புறம் பார்த்தீங்களாண்டா இந்த ஒரு வியூவில் பார்த்து கொண்டுருங்க கார் பார்க்கிங்கில் சொக்கமே தெரியும் மேலால் சும்மா பயமா இருக்கு இறங்கல அது பின்னுக்கு கிரவுட் சைட் பண்ணி தான் நிற்கணும் போயிடலாம் பார்க்கல் வரணும் இல்லை இன்னும் போகணும் சரி போகலாம் போய் டொப்பா இருக்க தொட்டா தான் நிம்மதியாக இருக்கு ரங்க ரங்க விளத்தி தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே பாருங்க இப்ப பனி வந்து ஃபுல்லா மூடிட்டு வேல் 4 பேரை வந்து ரக்கிட்டு நாங்க மேல போகணும் ரங்குங்க வெளில இப்படி என்ன விடுங்க சரி இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறியாச்சு அப்படியே இங்க பாருங்க மேல் பக்கத்துலயும் இவ்வளவு தான் நெச் உண்மையில வந்து எத்தனையோ தடவை வந்தாச்சு சாதிச்சிட்டோம் அப்படி தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் சுற்றி வர ஃபுல்லாகவே எதுவுமே தெரியாத அளவுக்கு அப்படியே வந்து பனி வந்து மூடிட்டு ஆனால் கீழேருந்து மேலேருந்து கீழே வாங்க சும்மா பயங்கர பயமாக இருக்குது அப்படியே நிறைய வியூக்கள் தெரியும் காட்டலான்னு வந்து எல்லாம் நாசமாக போச்சு கயாலினி கீழே நின்றுட்டா அப்படியே கயாலினி 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 ஓகே வெயிட் ஓகே More people to come? Yeah. I think you need to take your bag. Yeah. மோஸ்ட் வந்த நாட்களில் வந்து இப்படி பனியாக இருக்கிறதா வந்து நடக்குது இதில் பாருங்க இப்போ கஜாலினி ஃபோட்டோ ஸ்லோ மோஷன் வீடியோ எல்லாம் சரி ஒரு மாதிரி கீழே இறங்கி வந்தாச்சு இதுக்கு பிறகு உள் பக்கத்தெல்லாம் போகலாம் சேஃப்டியாக போயிடலாம் அப்படியே கீழே மெல்ல இறங்கும் ஓகே அப்படியே மெல்லமாக இறங்கி கொண்டிருக்கேன் கீழே வரைக்கும் வந்து திருப்பியும் வந்து கவுண்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஆளை விட்டுருக்கு இதுக்கண்டே இப்போ கீழே வந்துட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வந்தாக்களும் வந்து இதில் ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமாக வேண்டிட்டு போகும் அப்படின்ட்டு பார்த்து கொண்டு இருக்கணும் இதில் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் இருக்கு ஆனால் விலைகள் எல்லாம் கொஞ்சம் ஹைஃபியாக இருக்கும் இதில் பாருங்க எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கணும் சரி வேண்டிட்டு வரேன் எனக்கு இதில் வேண்டுறதுக்கு தெரிஞ்சதும் இல்லை ஆனால் நல்லா இருக்குது நிறைய பொருட்கள் குறிப்பாக வந்து இவ்வளோ வரையும் மேய்ச்சி ஏன்னா ஒரு ஆட்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதாலும் சரி பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் சரி கொஞ்சம் லேட் ஆகி கொண்டே இருக்குது ஆனால் இந்த வகையில் வந்து என்னோடய லண்டன் அண்ணாக்கள் வந்து வில்லானே லண்டனில் கனடா அண்ணாக்கள் அவையில் உண்மையிலுமே சொன்ன டைமுக்கு ஓகே பார்த்து முடிஞ்சா நான் இப்போ போவோம் ஏண்டா நிறைய இடங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒவ்வொரு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு இசுவாக்கம் வந்து அடைய வேணும் சரி இப்போ இதுலேருந்து திருப்பி ஆட்டோ கால் பண்ணணும் ஆட்டோக்காரர் வருவினோம் அதே மாதிரி வாஷ் ரூம் எல்லாம் இதில் இருக்குது நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இதில் ரோட் ஷெட் எடுப்ப வந்து பார்த்தா நான் ஃபோன் வந்து செத்து போச்சு அதில் ரோட் ஷெட்டை வந்து நாங்கள் எடுக்கலாம் போயிட்டு ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷெட் எடுத்தது அதுக்கு அதாவது 30 செகண்ட்லேருந்து 45 செகண்ட் ஃபுட்டேஜுக்கு வந்து 2 அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா 2 அக்காக்கள் வந்து ஆட பையன் போல இருக்குது சோதா சட்டையெல்லாம் போட்டு எல்லாருமே நின்று பார்த்து கொண்டு இருக்கணும் அவ்வளோ கைப்பாக இருக்காது பயமாக இருக்காது சிம்பிளாக இருக்கும் ட்ரோன் ஃபுட்டேஜும் வந்து எடுத்து கொண்டு இருக்கணும் அப்பா பயங்கர வசதியான ஆட்கள்லாம் போல இருக்குது எப்படி நினைக்கல 25,000-30,000 முடிஞ்சிருக்கும் இதுக்கு வெள்ளக்காரர்களெல்லாம் வியந்து பார்த்து கொண்டு இருக்கணும் இந்த விஷயத்தை நல்லா இருக்கும் அந்த ஃபோட்டோக்கு ஆனால் வெள்ளக்காரர்கள் வந்து இப்படி காசு செலவழித்து செய்கிறது வந்து ஒரு சிலர் மட்டும்தான் மற்றவர்கள் ரேராக தான் பட்ஜெட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ண வேணும் இப்போ எங்களுக்கான ஆட்டோ வந்து வந்துட்டு நாங்கள் போவோம் வெளிக்கிட்ட ஆட்டோ அதோட வந்து ரங்கைக்கில் பைக்கில் வந்து இடத்துலாம் விட வேண்டிய போல இருக்குது ரங்கைக்கில் வந்து நாங்கள் வளமையாக பாவிக்கிற பாதையில் தான் இறக்கிக்கணும் ஆனால் இந்த ரோட்டெல்லாம் நாங்கள் ஆரம்பத்தில் வரைக்கல அப்போ யூடியூப் சீரியலில் பயங்கர மோசம் இப்படி ஹாபட் ரோட்டெல்லாம் இல்லை வெறும் ரோட்டு பைக்குகள் வாகனங்கள் வரவே பயங்கர கஷ்டப்படும் இப்போ என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் நேரம் 12:15 ஆகிட்டு நான் உண்மையிலுமே எதிர்பார்த்த நேரம் தான் கிட்டத்தட்ட 8:30 என்ட்ரன்ஸுக்குள்ளே போனாலே 12 மணி ஆகும் நாங்கள் 9:40 போல் போனாங்க நினைக்கிறேன் 2-way டூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,500 அப்படின்னு போட்டவேல் இதை கொடுத்துட்டு அப்படியே எங்களுடைய பயணம் வந்து நூறலியை நோக்கி ஆரம்பிக்க போகுது எல்லோரும் வந்த உடனே இப்போ வெளிக்கிட்டோம் 12:28 ஆகிட்டு முன்னுக்கே வந்து ஒரு பெட்டி ஒரு வாகனத்தை வச்சு வெட்டுறதுக்கு ஒரு வர்ற வாடை பாருங்க கடவுளை சும்மா ஒரு இதுகளை கொண்டு வந்து நாங்கள் வர்ற வாடகை தூரம் எல்லாம் நினைக்கிறேன் 10,000-20,000 சம்பளம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு வரைக்கும் ஆனால் அவர் எடுத்த உடனே போட்டுருங்க முன்னுக்குன்னு போனாருன்னா சரி நாங்கள் ஆட்டோ உருண்டிச்சேன்டா இங்கே பாருங்க அங்கே வரையும் நிற்கிது ஆட்டோவுக்கு சம்பவம் அதான் நாங்கள் விட்டால் இதை முந்துறதுக்கு கடை நாள் ஆகும் சரி எடுங்க நீங்கள் சரி எங்களை பயணம் அடுத்ததாக வந்து ரம்போடையில் தான் நிற்கும் அது வரைக்கும் நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம் கிளைமேட்டு வந்து மழை வர்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஆள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் திரும்புறது ஆனால் எங்களுடைய நட்டு ரோட்டில் இதை கண்டோன்னே அப்படியே எங்களுடைய
வட மாநிலத்தில் யாராக இருந்தாலும் பூக்களை வந்து பறிக்கிற வந்து விளம்பை அதே மாதிரி பூக்களை வந்து பறித்து வச்சுருக்கேன். அவர் நல்லா இருக்குது, ஆனால் ஒரு வாசனை கொஞ்சம் கூடாமல் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம். அதே மாதிரி கிளைமேட்டையும் பாருங்கள். இதில் வந்து இஷான் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு இதில் வந்து பசி 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 என்று உள்ள காத்திக்கொண்டு இருக்கணும். அதில் புஃபே இதில் இருக்குது மாதிரி இருந்தது. புஃபே தேனோன்னு இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பத் இருக்குது, அதே மாதிரி கறி இருக்குது, பருப்பு போல் இருக்குது. இது வந்து போஞ்சிக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா வரை. ஓகே, இதோட கறிகள் எடுத்து இதை அதான் பசி தாங்க அதான். சரி, இப்போ எல்லாருமே வந்து சாப்பாடுகளை வந்து போட்டு கொண்டிருக்கணும். நான் வந்து சாப்பாடு போட்டுட்டேன். இதுக்கு பிறகு வந்து சிக்கன் கறி கேட்டிருக்கேன். ஆனால் செம்ம கிளைமேட், நிறையா மழை. ஆனால் வந்து இன்றைக்கு தான் முதல் தடவை இங்கே வாகனத்தில் வந்தாலும் வந்து காரில் ஓடிருக்கார். அதில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள்ட்ட தெரியுது. தெய்வத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பசி. தெய்வம் வந்து வெட்டி தாக்குது. நானும் சாப்பிடுவார். ஓகே, இப்போ சாப்பிட்டாச்சு. இந்த குளிருக்கு வந்து சாப்பாடில் எந்த விதமான ஒரு டேஸ்ட்டுமே வந்து இல்லை. நான் கதைக்கிறத வந்து எனக்கே கேட்குதில்லை. என்னென்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தகர சொல்றதுல மழையாக இருக்குது. அதே மாதிரி இப்போ எப்படி மழை பெய்யுதுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், அப்படியே தண்ணி வந்து வடிஞ்சு வந்துருக்கு. அதில் பாருங்கள், அப்படியே அந்த சின்ன பிள்ளைகள் இப்போ ஸ்கூல் விட்டு போய் கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் பக்கம் பாருங்கள், நுரலியா பக்கம் நெருங்கில அவ்வளோ இருக்குது. அந்தளவுக்கு மழையாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகிறோம். குமார் மழையில் நனைகிறாங்க. இப்போ தம்பியாக்கள் 2 பேர் இதில் பாருங்கள், இதில் செய்கிற குளப்பொடியில். தம்பி என்ன பேர்ரா? தேசிகன். உங்களோட பேர்? கபினாஷ். உங்களோட பேர்? சதுக்ஷன். இந்த மலையில் நினைக்கிறீங்க, பேக் நினையில உள்ள நினைஞ்சிட்டா? அது சரி, குடை இல்லையா? குடை இருந்தா நினைஞ்சிருக்கு. வரலையா? ஒவ்வொரு நாளும் மழை பெய்யுதா? இப்போ ஒவ்வொரு நாளும் மழை பெய்யுதா? டெய்லி மழை பெய்யுதா? இன்றைக்கு மட்டும்தான் நல்ல மழை. அங்கே பாருங்க, ஸ்கூலால் எல்லாரும் நனைஞ்சு தான் போய் கொண்டிருக்கணும். இது என்ன ஊர்? இந்த ஊருடா. என்ன ஊருடா? புசல்லாவே. இதா புசல்லாவே. ரைட் ரைட், பாய். காணா பார்த்து போ. மழை. ஒரு குடையில போ. குடை இருக்குல்ல? ஒன்று தான் இருக்கா? ஐயோ. சரி, பார்த்து இவங்களை என்ன செய்ய போறாங்களோ தெரியல. அவன் நனைஞ்சிட்டான் ஃபுல்லா. பேக் உள்ள வர்றேன், கொப்பியெல்லாம் நனைஞ்சிட்டு போல இருக்கு. கொப்பி ஃபுல்லா நனைஞ்சிட்டு போல இருக்குடா. இல்ல கவர் போட்டுறா, நனைஞ்சிட்டுறா. கொப்பி எல்லாம் சரி. நில்லு, நீ நனைஞ்சு போகாத. வெளியில எடுத்து வை, வெளியில எடுத்து அங்கே எடுத்து வை. படுற பாடு. தனி எடுத்து வைடா. நனைஞ்சாட்டா நீ எழுதின பாடமெல்லாம் இல்லாம போயிடும். இதுல பாரு, எப்படி ஒரே குடையில 3 பேர் நனைஞ்சு போறாங்க. அங்க பாரு, ஒரே குடையில 3 பேர் நடந்து போறாங்க. ஆனா இடியும் வந்து இப்ப முழாங்குதல் ஆயிட்டா. 2 பேர் மட்டும்தான் இதுல இருக்கணும். இந்த கொப்பி வந்து காஞ்சி வந்திருக்கு, ஃபுல்லாவே நனைஞ்சிட்டு. இவையில மட்டும்தான் கூட்டிட்டு வர வேண்டா. அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா கோழி ஃபார்ம்லேயும் அதே மாதிரி தோட்டத்திலே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மற்றாக்கள் அம்மாக்கள் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். பெரும்பாலும் பெருத்தமலை நுரலியால் என்ன கட்டமாக ஒரு இலைது வந்து புஷ்கல்லாக நுரலியால் நான் நினைக்கிறேன் சம்பவம் பெருசாக இருக்கும். இல்லை பாருங்கள், கிட்டத்தட்ட 5950 ரூபா. நார்மல் மரக்கறி சாப்பாடு வந்து 450 ரூபா, சிக்கன் சாப்பாடு 600 ரூபா, மற்ற சோடா ஆம்லேட் எல்லாம் இருக்கிறது கிட்டத்தட்ட 5950 ரூபா. எல்லாரும் வந்து மழை ஏறிடும். இந்த மழையில் என்ன நடக்க போகுது தெரியல. ஏற்கனவே சொன்னாங்க மழைண்டு கேட்காம வந்தது எல்லாரும். சரி, ஓகே. சரி, இப்போ உள்ள வரைட்டன் தம்பியாக்கெல்லாம் வந்து குடையோட கொண்டு விட்டோம். பாய்டா தம்பி, பாய் பாய் பாய். கவனமா போக. இங்கே ஒன்றும் கொண்டுவே தெரியுதில்லை. வலிக்கிட்டோம். இதில் பாருங்கள், ரோட்டு ஃபுல்லாக வந்து வெள்ளமாக தான் கிடக்கு. இங்கே நீர்வீழ்ச்சியை பார்க்க போன மாட்டா தெரியும் என்ன கட்டத்தில் இருக்கட்டு. அவ்வளோதான் நீ அதால் தான் வெளியில் வரும். பாருங்கள், பிள்ளைகள் எல்லாம் நிற்கிறான் ஸ்கூல் விட்டு. இப்படி தான் முதல் முறை பார்க்குறேன் இந்த ஒரு இதில். பாருங்கள், அம்மாக்கள் கூட்டிகிட்டு போயிடும் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும். இப்போ போய் கொண்டிருந்த நாங்கள் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா பெறகரா முன்னுக்கு வந்து அந்த சவுக்கால் அடித்து கொண்டிருக்கணும். இதில் வந்து மாப்பிள்ளையை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னது. ஆனால் அது ஏதாவது பன்சலைக்கு இதை கொண்டு வரதா இருக்குது. மலையில் ஃபுல்லாகவே நனைஞ்சிருந்தோம். நடுக்குது படியங்களுக்கு ஃபுல்லாக. யானை வந்து ஒரு சைட்டாக போய் 2 ஃபுல்லாக சாப்பிட்டு கொண்டிருக்கு. நான் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் போய் காணலே. பின்னுக்கெல்லாம் நிறைய பேர் வேறு. இதில் வந்து எங்கடையாக்கள் இறங்கி நின்று பார்ப்போம்னு சொல்லுவேன். ஒன்றுமே இல்லை, டான்ஸ் கீன்ஸ் ஒன்றுமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இல்லை எல்லாமே நனைஞ்சு போயிடுவார்.
மழையண்டு பார்க்காம நடக்குது. யானை தான் கேஸ். ஓகே ஓகே கொண்டு போயிடும். பாட்டை இதில் போட்டுட்டு வருவேன். ஒரு பெரிய டீம் சின்ன பிள்ளைகளோட சேர்ந்த ஒரு டீம் வந்து பின்னுக்கு வந்து அப்படியே வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கு. ஆனால் இதுக்குள்ளே வந்து இதோட வச்சிருக்கணும் போல இருக்கு. கலசம் மாதிரியா விகார மாதிரி பவுனில் செய்த மாதிரியே இருக்குது. அப்போ சங்கிலியிலெல்லாம் பவுனாக இருந்தால் சொன்னால் இதை களவெடுத்துட்டு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல போல இருக்குது. அவ்வளோதுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. பின்னுக்கு வந்து மேளங்கள் எல்லாம் மூடிட்டு கொண்டு போயிடும். இல்லாட்டி தக்கலால் இருந்திருக்கும். சரி, இதில் ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் ஆகுது. இதோட இதில் பாருங்கள் அந்த பீக்கோ கில் இருக்குது தெரியுது பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்படியே பனி வந்து மூடி போயிருக்கு. மழை பெய்து விட்டால் தான் இங்கே கிளைமேட்டுகள் சூப்பராக இருக்கும். இதில் நாங்கள் வெளிக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தேயிலை தோட்டங்கள் ஆரம்பமாயிட்டு புசல்லாவ டவுனுக்கு பக்கத்தில் போய் கொண்டிருக்கிறாள். இதுதான் பார்த்தீங்கன்னா புசல்லாவ டவுன். அப்படியே பின்னே கிளைமேட்டை பாருங்கள். இந்த பீக்கோ கில்லோட சேர்ந்து ஒரு இதுதான் இங்கேயும் பெறும். அப்படி இடையில வந்து இன்னும் ஒரு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரகரா வந்து ஆடிக்கொண்டு போயிடும். இப்போ பாருங்கள், இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு தான் போல இருக்குது. வெள்ளத்தில் டிராஃபிக்லேயும் வந்து பெரகரா வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. நான் அப்படியே டயர்ஸை விட்டு இறங்கிட்டேன். இது வேறு சின்ன பிள்ளைகள் ஆடி ஃபுல்லாக தமிழாக இருக்குது போல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வவுப்பிட்டி பெரகரா அப்படின்னு சொல்லினோம். இந்த புசல்லா டவுன் தாண்டி நடந்து போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வந்து எங்களோட தமிழாக்கள் வந்து இந்த ஒரு பாரம்பரிய நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளினோம். அதை வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்போ முதலாவது இந்த வாகனத்தை தேடி கண்டுபிடிச்சாச்சு. இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை. அங்காலையும் சிலவில் வந்தாலும் வரும் போல் இருக்குது. இப்போ தான் ஒரு மாதிரி அந்த புசல்லா டவுன்லேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. பயங்கர டிராஃபிக் ஆகிட்டு. ஆனால் இந்த கிளைமேட்டும் பார்த்துருக்கீங்க, சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள், அந்த ஒரு நீர்வீழ்ச்சி வந்து சும்மா நோமலாக வருது. இப்போ எப்படி வருதுன்னு பாருங்க, பேத்தனமாக வந்து ஒன்று இருக்குது. இது என்ன ரம்போட வந்து இதை விட சம்பவம் சிறப்பாக இருக்கும். போய் பார்ப்போம். சரி, இப்போ முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். வளமையாக வந்து இதில் வரைக்கும் நிப்பாட்டுறது தான். ஆனால் இப்போ ஒரு வியூ இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுதான் அந்த வியூ. எப்படி இருக்குன்ட்டு சொல்ல இல்லாத அளவுக்கு இருக்குது. இது வரைக்கும் நீ இப்படி பார்த்துருக்கியா வியூவை? இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அங்கே தொடங்கி அப்படியே பனிகள் எல்லாமே வந்து அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் அப்படியே எல்லாருமே வந்து நிப்பாட்டி இதில் பார்க்க சொல்லியிருக்கேன். இப்போ தான் வந்து நாங்கள் ரம்போட வாட்டர்ஃபாலுக்கு போகிறோம். சரி, இப்போ வெளிக்கிட்டம் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்போட வாட்டர்ஃபால் இருக்குது. இதில் ஒரு வாட்டர்ஃபால் வரும். அதே மாதிரி 1000 ரூபா தாளில் இருக்கிற டனலும் வந்து இதில் வரும். இதில் பாருங்கள், இப்போ பேத்தனமாக தண்ணி வருதுங்க. ஓ, அப்படியே இந்த டனல் லைட்டை போடுங்க பாருங்கள் அப்படி இருக்குன்னு. ஓ, ஒரு லைட்டையுமே இப்போ காணும். முதல்ல ஒரு கொஞ்சம் லைட்டாவது இருக்கும். இதில் போலீஸாக்கள் நிற்பினோம். பூ அடித்து ஃபன் எடுத்து விட்டிங்கன்னா கட்டாயம் வந்து பிடிப்பினோம். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா ரம்போட வாட்டர்ஃபால் அடிக்கி வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாய்கள் வந்து அப்படியே குளிச்சு வந்திருக்கேன். எல்லா அக்காக்கள் நிற்கிறேன் கடையில் போட்டு. குறிப்பாக இதில் பெரும்பாலும் வந்து ஆக்கள்
ஸ்வீட் எல்லாம் பண்ண வேணாம். ஆனால் நிறைய காலமாக இதில் கடையில் வச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இப்படி நடந்து வரைக்கும் தான் இன்னொரு விஷயத்தை பார்த்தோன்னா ரொம்போட பழைய போட் வந்து இதில் இருக்குது. இதில் எல்லாமே அரிதான விஷயங்கள். நான் அதை அப்படியே வந்து அழிய விட்டுட்டேன். இங்கே பாருங்க, இங்கே நிற்கிற நாய்கள் எல்லாமே வந்து சடைச்சி போய் நிற்கும். அப்போ தான் குளிர்களை வந்து தாங்க வேண்டாம். இந்த ரம்போட வாட்டர்ஃபால் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் 3வது ஸ்டெப்ஸ் தான் இது. முதலாவது வந்து 2வது எல்லாம் வந்து அதை நடந்து போகணும் மேலே. இந்த காலப்பகுதியில எல்லாம் வந்து இங்கே குளிச்சமண்டா உயிருக்கு எந்த விதத்துலேயும் வந்து உத்தரவாதம் இல்லை. இதில் எல்லாம் இப்போ ஃபோட்டோலாம் அடிக்கலாது. வெறுமனே பார்த்துட்டு மட்டும்தான் எங்களால் போக முடியும். இதில் வேனில் வர்றாங்க பெரும்பாலும் நிப்பாட்டு இல்லை போல இருக்கும். ஆனால் அந்த பஸ்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கூட வச்சு நல்ல செட்டப் பண்ணி வச்சு வச்சுருக்கணும். இப்படியெல்லாம் காலப்போக்கில் ஒரு டூரிசம் பஸ் இல்லை டூரிசம் கம்பெனி வந்து செய்யணும். இப்போ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வியூ. ரைட்ஸ். இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா பனி மூடுது, அதே நேரம் வந்து மழையும் வந்து அப்படியே வந்துட்டு. இது பாருங்க, இங்கே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வெள்ளம் பேத்தனமாக போய் கொண்டிருக்கு. இந்த கடவுளே, இதுலாம் விழுந்தமாக இருந்தால் கட்டாயம் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. இந்த வியூ இருக்கே, இந்த வியூ இதெல்லாம் பார்க்காம வீட்டில் இந்த கிளைமேட்டில் சில் பண்ண கட்டாயம் வாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் சேர்ந்து வந்தீங்களேண்டா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். சரி, இதில் நிற்கலாவே மழை வந்து பெருத்துட்டு இதில் பாருங்கள் ஒரு 2-3 பேர் வந்து ஃபோட்டோ அடிக்கலாம். எங்களோட வந்த டீம் வந்து யாருமே வரையில மழையால். ஆனால் அப்படியே வலிக்கிடும். இதுக்கப்புறம் எங்கேயே நிப்பாட்டையில் டம்ரோ டீயில் தான் நிப்பாட்டுறது. சரி, இப்போ வலிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 7-8 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். வேறு எப்படி இருக்குன்னு இங்கே வேறு நீர்வீழ்ச்சி புதுசாக வந்து தோண்டி இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத நீர்வீழ்ச்சியாக இருக்குது. லபுக்கல் எஸ்டேட் அடியில் மழைண்டா மழை. ஜெய்ப்ரோக்கு வந்து வீடியோ அனுப்பிட்டு, ஜெய்ப்ரோக்கு தெரியும் இஞ்சால மழை என்ன எனக்கும் தெரியும். இருந்தாலும் வலிக்கிட்ட நாங்கள் சம்பவம் நடக்குது. ப்ரோ தான் பாவம் ஸ்பீட்டாக ஓட விடுறாங்களே, இல்லை ஓட வலிக்கிட்டோன்னு 2-3 பேருக்கு சத்தி வேற ஜாலை வந்துட்டு பின்னுக்கு. நாங்கள் இப்போ டம்ரோ டீ ஃபேக்ட்ரி அடிக்க வந்துட்டோம். ஆனால் பேரை வந்து மாற்றிட்டாங்க. உள்ள லபுக்கல் என்ற இது வந்து மாற்றிட்டாங்க. சின்ன 1928 இதுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க இருக்குது. கவனம் போக். இதில் ஒரு அம்மா ஒரு 2 இந்த மலைக்குள்ளே வந்து பூவித்து கொண்டு இருக்கிறேன். கடவுளே, இதுக்குள்ள நனைஞ்சிட்டு நடக்கும். லபுக்கல் என்ன மாற்றிட்டாங்களே இப்போ டம்ரோவை. அதெல்லாம் தங்கி அப்படியே கடைக்குள்ள போய் சாப்பிடப்போம். மழை சொல்லுது இல்லையா, மூக்காலையா எல்லாத்தாலையும் வந்து கூட இருக்கு எடுத்துட்டு போங்க. என்னண்டு டம்ரோன்னு மாற்றினா உங்களுக்கு என்ன கவலை? சரி, லபுக்கல்லே இதுவும் நல்லா தானே இருக்குது. இதுதான் ஒரிஜினல் பேர் போல இருக்குது. இப்போ மாற்றிருக்கணும். மூக்காலை எல்லாருக்கும் ஒழுகுது. இதுக்குள்ள வந்து கேக்கும் அதே மாதிரி பிளேன் டீயோ ஏதாவது பிடிக்க போயிடும். இங்கே பாருங்க, அதில் ஒரு நீர்வீழ்ச்சி உங்களுக்கு தெரியுது. அங்கே பாருங்க. வா, இதே இந்த மழை டைமில் ரிவர் ஸ்டோனில் வந்து லேண்ட்ஸ்லைடிங்கும் வந்து நடந்திருக்கு. சரி, இப்போ உள்ளே வந்தாச்சு. இதில் பாருங்கள், வந்த உடனே வந்து கேட்கணும். முதல்ல வந்து அப்படி விசிட் பண்ணி கேட்குற ஒரு இது இல்லை. இப்போ வந்து எல்லாமே தாராளமாக கேட்குறோம். இது பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து பிடிச்சி கொண்டிருக்கணும். கூடுதலாக முஸ்லீம் சமூகம் சார்ந்த அண்ணாக்கள் ஃபேமிலிஸ் அதில் இருக்கலாம் போல இருக்குது. 10 பேர். சரி, இப்போ கேக் வந்துட்டு 2 கேக்கும் அதே மாதிரி பிளேண்டியும் வந்து இப்படி ஒரு கப்பில் வந்து ஊற்றினோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ எங்களுடைய ரிவ்யூவர் கயாலினி வந்து எங்களுக்கு இதை ரிவ்யூ பண்ணி காட்டுவா. குளிருக்கு சுடச்சுட பிளேடி குடிச்சது எல்லாம் இருக்கும். இப்போ வந்து சுகர் போட்டு கலக்குறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் டீ கேக்கு, இது சாக்லேட் கேக்குன்னு ட்ரை பண்ணுவோம். முதல்ல இருக்கா வந்து சாப்பிடுவேன், அதை விட நல்லா இருக்கு. இது வந்து டீ கேக், இதை ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்கு. இதில் எல்லாருமே வந்து இப்போ குடிச்சு கொண்டு இருக்கிறோம். நானும் அப்படியே வந்து இந்த கேக்கை தான் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு இந்த ஃபேக்ட்ரியில் போய் நாங்கள் பார்க்க போகிறோம். பில் பார்த்திங்கன்னா டீ வந்து 180 ரூபா, அதே மாதிரி கேக் வந்து 300 ரூபா, அப்படி கிட்டத்தட்ட 2550 ரூபா. சரி, அப்படி குடித்த கையோட வந்து இங்கே டீ வந்து வேண்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியே வெளியில் போய் பார்ப்போம். டீ வந்து செய்கிறத வந்து எனக்கு காட்ட தேவையில்லை, நிறைய தடவை காட்டியிருக்கிறேன். சரி, இப்போ அப்படியே வெளியில் வந்து இந்த லபுக்கல்ல இதில் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இதில் இன்னொரு டீம் வந்து இதில் ரோசா பூக்களோட ஃபோட்டோ எடுத்து இயங்கி கொண்டிருக்கு. ஆனால் நல்லா இருக்குது. இந்த பச்சை கலர் தேயிலை இதுகளை வந்து காணல. இப்போ ஃபோட்டோ 2 எடுத்து ஒரு மாதிரி முடிஞ்சுது. மழை தூருது. இதால் வந்து ஃபோட்டோ கெடுக்கல் இருக்கிறாங்களே அவங்கள வந்து. ஆனால் சூப்பராக இப்போ கிளைமேட் வந்து மாறிக்கொண்டிருக்கு. இந்தியாவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் அந்த அடுப்பு போக அதோட சேர்ந்து ஒரு நீல கலரில் போய் கொண்டிருக்கு. அப்படி இந்தியாவில் பாருங்கள், அப்படியே இந்தியாவில் பாருங்கள் என்னும் டீம் வந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். நான் போண்டு பார்க்க இங்கே பாருங்கள், ஒரு பஸ்ஸிலே வந்து அப்படியே இறக்கி விட்டுருக்காங்க வெளிநாட்டவர்களை. இப்போ கப்பல் ஷூட்டெல்லாம் முடிஞ்சு அந்த ஒவ்வொரு கேங்லேயும் 2 பேர் இருப்பாங்க தெரியுமா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 2 வருவாங்க. அந்த 2 பேருமே வேலான். இப்போ நாங்கள் இதுலேருந்து நுரலியாவுக்கு வெளிக்கிட போகிறோம்.
கிளைமேட்டை பாருங்கள் சுற்றி வர எதுவுமே தெரியல. சரி இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கிட்டோம். இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வேணும் நுவரெலியா போகிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சிகள் உருவாகி கொண்டு இருக்குது. இதில் பாருங்கள் எப்படி வருது, இங்கே வரும் இந்த கடவுள் நீர்வீழ்ச்சியை வந்து தாராளமாக இன்றைக்கு பெருக்கெடுக்கு மழை விழாவில் இங்கே 5:35 ஆகிட்டு நாங்கள் நுவரெலியாவுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பனிப்பாறைகளாக தானே இருக்குது. 5:35 இன்றைக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பயணம் இது. சரி இப்போ எல்லா டீமும் வந்து ஸ்வீட்டர்கிட்ட போயிடுவோம். நாங்கள் ஏற்கனவே கொண்டு சுதாரிச்சு அதோட ஸ்வீட்டரை வந்து ஊராக்கள் விசாரிச்சுனா ஒரேடியாக போய் டப்பண்ண வேண்டாம், 2-3 விசாரிங்க, வெடின்னு சொல்லுங்கள், கூடன்னு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து குறைய தருவாங்களாம், இல்லாட்டிக்கு கூட வச்சு விட்றாங்க அப்படின்னு சொன்னால் நடுவாங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நல்ல நல்ல ஸ்வீட்டர்கள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷூக்கள் வச்சுருக்கணும். கூடுதலாக எல்லாமே வந்து பிராண்டட். இது வந்து எவ்வளோ 7500 ஆனால் நல்லா இருக்குது. இப்போ பஸ் ஸ்டாண்ட் அடிக்க வந்துட்டோம். அதே மாதிரி இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே இப்போ ஆடி அடங்கி போயிருக்கு. வேறு இதில் ஒரு கார் ஒன்று வருது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோலையும் காட்டுறேண்ணா. சரி நுவரெலியான்னு வந்தால் வேறு என்னதை காட்டுறது. சரி ஸ்வீட்டர் கடைகளுக்குள்ளே வந்துட்டோம். இதில் அப்படியே திக்கானே இருக்குது, கடைகள்லாம் இருக்குது. இதுக்குள்ளே போய் வெயிலுக்கு பிடிச்ச ஒன்று பார்த்து எடுக்கணும். சரி இப்போ ஸ்வீட்டரெல்லாம் அடுத்து முடிஞ்சு ஒரு டீம் வந்து விரதம், அதால் வந்து வெஜ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதில்லை. அதால் அம்பாள் கேஃபே, அம்பாள் மெல்ஸோ இது ஒன்று அங்கே போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு சில இங்கே என்னோட 2-3 பேர் சேர்த்து இரவு ஏதாவது நான்வெஜ் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். சரி இப்போ சாப்பிட்ட வேல், நான் சாப்பிட்ட வேல், தோசை சாப்பிட்ட வேல், கொத்து சாப்பிட்ட வேல். ஆனால் ஒரு சாப்பாடு வந்து இன்றைக்கி நான் சாப்பிட்ட 3 இடத்துலையும் வந்து சாப்பாடு வந்து ஃபெயிலியர். இது வந்து சாப்பிட்டதுக்கு கிட்டத்தட்ட 5036 ரூபா. ஆனால் சாப்பாடு யாருமே எதுவுமே நல்லா இல்லை, பெருசாக சாப்பிடவே இல்லை. நிறைய சாப்பாடுகள் வந்து மிச்சம் வச்சுருந்தது. இந்த அம்பாள் மெஸ்ஸோ அம்பாள் கஃபேக்கு வர்றதை வந்து தவிர்த்து கொண்டீங்களாண்டா நல்லா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ரூம் போகிறது தான். நாளைக்கு அந்த ரூம் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ தான் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ் பண்ணணும். பாய்.